ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டுக்காக தான். ஸோ அனைவருமே வெயிட் பண்ணி இருக்கீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்டுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ ஜனவரி 25ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அனைவருமே சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் அப்டேட்டாக வந்து கிடைத்திருந்தது. ஸோ இந்த அப்டேட்டு இன்னுமே ரிசல்ட் அப்டேட் பண்ணல. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது, எப்போ தான் ரிசல்ட்டு குடுப்பாங்க அப்படின்ற மாரி தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கு. அதனால் உண்மை நிலவரம் என்ன? வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எப்போ தான் அப்டேட் வந்து பண்ண போறாங்க? இதுவரைக்குமே செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து முடிந்திருக்கா? இல்லையா? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரிசல்ட் குறித்து உண்மையான தகவல் என்ன அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைத்துமே வந்து ரெடியா தான் வந்து இருக்கு. அவங்க எந்த டைம்லலாம் பப்ளிசிட்டி வந்து பண்ணிடலாம். அதனால ரிசல்ட்டு ரெடியா இருக்கு. எதனால தாமதப்படுத்துறாங்க அப்படின்ற மாரி வந்து எல்லாரும் கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் ரிசல்ட்டு ரெடியா இருக்கு. எப்போனாலும் அப்டேட் குடுப்பாங்க. 25க்கு மேல வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு தகவல் கிடைத்திருந்தது. அத சொல்லியிருந்தோம். இன்னைக்கு 26 ஆயிடுச்சு. இன்னுமே அப்டேட் பண்ணல. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாகும். நாளை நீங்க எதிர்பார்க்கலாம். ஜனவரி லாஸ்ட் வீக்லேருந்து நாங்க அப்டேட் குடுப்போம் அப்படின்னு தான் அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நாளைக்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நம்ம இத பத்தி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டில எப்படியாச்சு எதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செலக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்திருக்கு? இதுவரைக்கும் முடிந்திருக்கா? மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணலே முடியாம இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எப்ப நடத்துவாங்க? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து டிஆர்எஃப் சும்மா கால் பண்ணி கேட்கும்போது, என்ன தகவல் குடுத்துருந்தாங்க. இன்று வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொன்ன செய்தி என்ன? ஒரு செய்தித்தாளில என்ன தகவல் வந்து வெளியே இருக்கு? அந்த தகவல் என்ன? அப்படின்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருமே இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே ஏற்கனவே வந்து நேர்காணல் முடித்துவிட்டு அனைவருமே நேர்காணலுக்கான ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இது வரைக்குமே ஒரு 1 1/2 மாத காலங்களாகவே ஆயிடுச்சு. இன்னுமே ரிசல்ட் அப்டேட் குடுக்கல. ஏற்கனவே அவங்க வந்து டிசம்பர் மாதமே நாங்க ரிசல்ட் குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டு எப்ப அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அந்த ரிசல்ட் வந்து ஏற்கனவே ஜனவரி 6ஆம் தேதி வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதிக்கு மேல அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமே நம்மளுக்கு அப்டேட் குடுக்கல. இருந்தாலும் எதனால அப்டேட் குடுக்கல? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே பொங்கல் பரிசு வந்து குடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அதுவும் முடியாம இருந்தது. நேற்றோடு லாஸ்ட் டேட்டாக இருந்தது. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நாளை முதல் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தான் ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு. அதில அனைத்து ரேஷன் தேர்வாளர்களுக்கு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து இருக்கு. அதனால நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. அந்த அப்டேட்டு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ஆவணங்களுக்கு மட்டுமே தான் அந்த அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இதில செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான் ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். இதில வந்து ரிஜெக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் வராது. இருந்தாலும் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டு நீங்க எதிர்பார்த்த டைம்ல ரிசல்ட் அப்டேட் குடுக்க போறாங்க. இருந்தாலும் இதில எதனால வந்து இனிமே ரிசல்ட் அப்டேட் பண்ணாம அவங்க வந்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க? அதுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா, இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் வந்து நடக்காம இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நடத்திவிட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் குடுப்பாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு ஆமா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ்லாம் ரெடியா வந்து வச்சு தான் இருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு நடக்காம இருக்கு இல்லையா? அவங்களுக்கு பின்னர் தேதி அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து நேர்காணல் நடத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதனால தான் டிலே ஆகுதா? அப்படின்னு இல்ல. டிலே ஆகுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முடித்துட்டாங்க. அதனால இதுக்கு மேல வந்து எந்த டிலேவும் ஆகாது. நாளை முதல் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் டிஆர்எஃப் சும்மா நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து கூடிய விரைவில் இந்த வீக்கில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் இந்த ரிசல்ட்டை குறித்து அனைவருக்குமே ஒரு பெரிய டவுட்டாக இதுதான் இருந்தது இல்லையா? இருந்தாலும் சில டவுட்டுகள்லாம் இருக்குது. இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கு இல்லையா? செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே வந்து இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க இல்லையா? அந்த
இன்டர்வியூ மூலமாக வந்து உங்களுக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கை என்ன, ஸோ உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய கட் ஆஃப் உங்களுக்கு கட் ஆஃப் யாருமே நம்மளுக்கு வந்து சொல்லலை. அவங்களோட கட் ஆஃப் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு 70 80% மேலே கட் ஆஃப் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த வேலைக்கான ஸோ வாய்ப்பு உங்களுக்கு வந்து தவற விடாமல் வந்து இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு தான் இரண்டுமே ஸோ மெரிட் லிஸ்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தான் செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே 2 3 நிலைகள் வந்து இருந்து ஃபைனல் லிஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபைனல் லிஸ்ட் தான் நீங்கள் எதிர்பார்த்த ஸோ நாளை முதல் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு தகவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னுமே நேர்காணல் முடியாமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எப்போ நடைபெறும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான் நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இந்த நேர்காணல் ஸோ ரிசல்ட் சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் ஸோ ஒவ்வொரு மாவட்டமாகவே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து கிடைக்க போகுது. ஸோ இருந்தாலும் நம்ம ஏற்கனவே 2024 சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ 2023 ஒரு மிகப்பெரிய 10 மாத காலங்களாகவே இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணி இழுக்கடிச்சிருந்தாங்க. இந்த வருஷம் அது மாதிரி வந்து நடக்காது. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கூடிய விரைவில் தான் வந்து வெளியாக போகுது. ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ பொங்கல் வந்தது. ஸோ கனமழையின் காரணமாக தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால தான் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இப்போ நாளை முதல் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை வந்த உடனே அடுத்ததாக என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம கேட்பாங்க. ஸோ என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட், ஸோ 10th 12th நீங்கள் வந்து எது வரைக்கும் வந்து படிச்சிருக்கீங்களோ ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படி இருந்தால் செக் பண்ணி தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்து கொடுப்பாங்க. ஸோ இல்லைனா அப்படின்னா ஸோ நிலுவையிலே வந்து வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்த உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டரு ஸோ உங்களுடைய வீடு தேடி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் சென்று மீண்டும் ஒரு ப்ராசஸிங் வந்து இருக்கும். இருந்தாலும் இந்த வேலையில் யாருக்காச்சும் முன்னுரிமையெல்லாம் கிடைத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கு முன்னுரிமைலாம் கிடைத்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 5% வந்து ஒதுக்கியிருக்காங்களே, இடஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் தகுந்த சான்றிதழோடு தான் வந்து இருக்கணும். ஸோ அதனால் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து தகவல் வெளியே இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கூடிய விரைவில் நாளை முதல் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த டைம்லாம் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.